வந்துரும் ஆண்டோ ஜோன்ஸ். ஃபேஸ் கேம் நீடட். சி நோ. சரி ப்ரோ, அக்கௌண்ட்டில் எங்கே ஸ்கின் இருக்கு? இது ஒன்று தான் இருக்குது. இது டம்மி ஸ்கின்னு, இதுவும் டம்மி ஸ்கின், இதுவும் டம்மி. இவ்வளோ தான் ப்ரோ இருக்குது. அப்புறம் இது இருக்குது, மம்மி சூட், ரேஷியல் சூட். அப்புறம் இது வந்து அந்த ஜெம் கொடுத்து எடுக்கிறது. இது வந்து ஹிட்மேன் செட். இது வந்து காஜிலா செட். இது வந்து 7th ஆர்பி. இது நார்மல் ட்ரெஸ். இது 10th ஆர்பி. இது நார்மல். இது வந்து ஆனிவர்சரி. இது 14th. எப்படி இருக்கு? அப்புறம் இது வந்து இதெல்லாம் மிச்சதெல்லாம் நார்மல் மித்திக் தான். இது ஆக்சுவலி என்னாச்சுன்னா, எனக்கு என்னோட எப்படி சொல்கிறது, அவர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு இந்த மாதிரி மதப்ரோ வந்து டாப் 1 புஷ் பண்ணால் பேனான்னு சொன்னார். அப்போ நான் போய் என் ஸ்பாட் செட்டை சொல்லும் போது பேனானா பரவாயில்ல, புது அக்கௌண்ட் வாங்கிக்கலான்னாங்க. ஜஸ்ட் லைக் யார் அவன்? டே டொட்டோ, அது எவ்வளோ எனக்கு தெரிஞ்சவன் தான்டா. ஸோ பேனானா நியூ அக்கௌண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு. பேனோட நியூ அக்கௌண்ட் வாங்கி தந்துட்டார். ஹாப்பி பர்த்டே என்ஜாய் நத்திங் பாவம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 100 rupees. டேய் நீ யாருன்னு ரிவீல் பண்ணி தொல்லடா டேய். எப்பா ஹாப்பி பர்த்டே. ஓ நன்றிடா டொட்டோ. அவ்வளோதான் ப்ரோ, மிச்சதெல்லாம் நார்மல் அவுட்ஃபிட்ஸ். 80 இருக்கு. அப்புறம் இருங்க, இந்த அக்கௌண்ட்லேயாவது அந்த நான் தேடிட்டு இருந்த அவுட்ஃபிட் இருக்கான்னு பார்ப்போம். ஹெல்மெட் ஸ்கின்ஸ் ஜஸ்ட் 3 மித்திக்ஸ். இது அவ்வளோக்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி ஜோக்கர் செட் இருக்கு ப்ரோ. இங்கே ஜோக்கர் செட் போட்டு காமிச்சுன்னா ஜோக்கர் செட் இருக்கா முதல்ல? ஐயோ நானே பார்க்கலையே. பைக் குவாலிட்டி இல்லைன்னு இது இவ்வளோ கீழே இருக்குது, புரியல ஜி நமக்கு. இருங்க, ஃபேஸ் மாஸ்க் போட்டால் ஜோக்கர் செட் இருக்கா இல்லைன்னு காமிக்கும். ப்ரோ என்ன ப்ரோ காமிக்க மாட்டேங்குது கம்ப்ளீட்டரில்? ஐயோ இல்லை போலே. ஹாப்பி பர்த்டே நூபி. இக்னோர் நெகட்டிவிட்டி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த 100.19. தேங்க்யூ இக்னோர் நெகட்டிவிட்டி ப்ரோ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ். ஹரவ். Happy birthday, Trolley. You are the one who gave a reply to your haters only by your gameplay skills. The best friend of it is single runs. Once again, happy birthday. Thank you so much, Hari Rahau, bro. Thank you so much. Thank you so much for your love and support. அப்புறம் ஐயோ இல்லை ப்ரோ, இந்த அக்கௌண்ட்ல இந்த ஸ்கின்னு சி. மை காட், இது இருக்கு ப்ரோண்ணா. எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேக் பேக்கை நம்ம கண்டுக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் இது வச்சுட்டு போக வேண்டியதான். ட்ரௌசர்ஸில் இருக்கா? அந்த பைனாப்பிள் இது இருக்குது. நைஸ் ஒன். ஷூஸ்லேயும் இருக்குது. ஓகே வெரி. அடுத்து கார் ஸ்கின்ஸ் அவ்வளோக்கா இல்லை ப்ரோ. இந்த டெஸ்லா ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த டெஸ்லா ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த லேம்போ, அவ்வளோதான். டு பிலீவ் இன் நியூமராலஜி? மேபி. யாருன்னு தெரிய வேணாம் கைஸ், ஜஸ்ட் ட்ரோல் ஃப்ரெண்ட், அது போதும். டேய் நீ யாருனே தெரியாதடா, என் ஃப்ரெண்டாங்க கூட எனக்கு தெரியாதுடா டேய். எப்பா அப்புறம் எமோட்ஸில் ஜம்முன்னு இருக்கு ப்ரோ, வெரியான எமோட்ஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலி கலெக்ஷன் லெவல் வந்து அதிகமாக போயிடுச்சு ப்ரோ, பார்த்தாலே தெரியுது. இவங்க இந்த எமோட் தான் நமக்கு வேணும். இது தூக்கி தேவையில்லை, தூக்கி இதில் வச்சுருவோம். இது என்ன ப்ரோ? இது என்ன ப்ரோ? பிஎம் ஓட்டுது. ஹாப்பி பர்த்டே ட்ரோல், பி ஹாப்பி. ஆக்சுவலி இன்ஸ்டால விஷ் பண்ணேன்,
ட்ரை பண்ண மார்னிங்கே பட் சேட் அக்செப்ட் பண்ணல இன்னும். எனிவே ஹாப்பி ஃபார் கார்த்திக் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 200 rupees சூப்பர் சேட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விஷஸ். ஆக்சுவலி எல்லா சேட்டும் அக்செப்ட் பண்ணி பேசிட்டு தான் ப்ரோ இருந்தேன், பட் முடியல. சேஞ்ச் பர்த்டே டு சேஞ்ச் டைட்டில் டு பர்த்டே ஸ்டெப். வேணாம் நீங்கள் விஷ் பண்ணுறத பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்கு இது இருக்குது ப்ரோ ஜம்முன்னு. பட் நம்ம இதே யூஸ் பண்ணுவோம், சாரி இதே யூஸ் பண்ணுவோம். அண்ட் கிளைடரில் இந்த கிளைடர் ஆக்சுவலி இது என்ன கிளைடர்னே தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ கிளைடர் இது புரியல நமக்கு. நான் இந்த கிளைடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இருங்க, இந்த கிளைடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். தென் உங்களுக்கு 5 மெட்டீரியல் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் இது மட்டும் கிடச்சிதுன்னா அது என்ன இது போட்டு காசு வச்சிருக்க மாட்டானுங்க ப்ரோ. அது ஏன்னு தெரில. இந்த மாதிரி விதியாவது 45 தானே டிஸ்மேண்டில் டைம் லிமிட் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்ன ப்ரோ இது புரியல நமக்கு. காய்ஸ் வேற ஆர்பி போட்டு விடுங்க காய்ஸ். வேற ஆர்பி போட்டு விடுங்க. நானோ ஓகே சேவ் லுக் ப்ரோ. ஐஃபோன் சென்சிட்டிவ் ஒரு வீடியோ இல்லைன்னா இருக்கா காமிங்க. நான் அதை வச்சுட்டு எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஐஃபோனில் மல்டிபிள் டச் எனேபிள் பண்ணுறது மிஸ். புரியல. கன் ஸ்கின்ஸ் இருங்க ப்ரோ, வரலாம். பொறுமையாக இருங்க ப்ரோ, குவைட்டாக இருங்க. அதான் நான் வந்துட்டுருக்கேன். இது ஒன்று வச்சுருக்கேன் ப்ரோ. ஆனால் இது டம்மி, இது வேஸ்ட், தேவையில்லை. இது எதுக்கு? இது எல்லாம் யூஸே பண்ண மாட்டேன். பட் இந்த இது இருக்கு ப்ரோ, இந்த ஹேர் ஸ்டைல், அதனால சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் ப்ரோ. இன்னைக்கு ஹேண்ட் கேம் போடு வேணா ஆஷிக் ப்ரோ. அப்புறம் ஒர்க் ஷாப் த லேப் ஓண்டில் இது ஸ்காரில் ஆக்சுவலி. ஆனால் நான் இது லெவல் 4 பண்ண மாட்டேன். இது லெவல் 3 வரைக்கும் தான் இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலி பண்ணியிருக்கே வேணாம், ஏன் பண்ணாங்கன்னு தெரில. மற்ற தூக்கி போட்டுருக்கலாம். இது ஹிட் எஃபெக்ட் வரைக்கும் இருக்கு. எஸ்ட்ரல் கே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரோ எஸ்ட்ரல் கே. இது P90 மோஸ்ட்லி யூஸே பண்ண மாட்டேன், தண்டமாக தான் இருக்கும். இது எலிமினேஷன் எஃபெக்ட் வரைக்கும் இருக்குது. அண்ட் வந்து இது ஒரு எலிமினேஷன் எஃபெக்ட். இதே முக்கியமாக இந்த UMP வந்து ஹிட் எஃபெக்ட் வரைக்கும் இருக்குது. ஹாப்பி பர்த்டே விஷா ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஐஃபோன் டிமிங் இஷ்யூ சொல்யூஷன் தெரியுமா? அது கடல்லே இல்லையாமா ப்ரோ. இது எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் டம்மி. டிபி கன்ஸ் டிபி இது இல்லை ப்ரோ, அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏகேக்கு வந்து லூட் கிரேட் வரைக்கும் இருக்குது. அண்ட் க்ரோஸாக்கு வந்து எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் அது வரைக்கும் இருக்குது. இந்த ஏகே தேவையில்லை. இது எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கார்லேயே யூஸ் பண்ணிப்பேனா. இது எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட், இது ஒரு எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட். இது பண்ணலையா? சூப்பர் ப்ரோ. இது எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் இருக்கு. QBZ நீ 2004 இல்லை ப்ரோ. ரெய்லி 2K-வா? 2K தான் ப்ரோ, 2000 ரூபா தான். இது எலிமினேஷன் குரூப். இதுவும் எலிமினேஷன் வரைக்கும் இருக்குது. இதுவும் எலிமினேஷன் வரைக்கும் இருக்குது. இதுவும் எலிமினேஷன் வரைக்கும் இருக்குது. இது வந்து பேசிக் ஃபார்ம். இது எலிமினேஷன் வரைக்கும் இருக்குது. வேறு லெவல் ப்ரோ, மை ஃபேவரட். அவ்வளோதான். வெக்டர் வந்து எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் வரைக்கும் இருக்குது. இதில் ஃபூல் இருக்குது ப்ரோ. முக்கியமாக எடுத்ததுக்கு காரணம் ஃபூலுக்கு வந்து ஹிட் எஃபெக்ட் வரப்போகுது. ஸோ வந்து நல்லாயிருக்கும். அம்மா அப்புறம் M4. இப்போ வந்து எனக்கு ஒரே டவுட் இருக்குது கைஸ். நான் வந்து இந்த M4-ஐ கலெக்ஷன்ஸ் எவ்வளோ லெவல்? 73 ப்ரோ கலெக்டர் ப்ரோ. ஏன்னா பழசுலேருந்து வந்தனால 73 வரைக்கும் இருக்கும். இப்போ ட்ரெஷரி இருக்குல்ல கைஸ், இதில் ஃபயர் ஆர்ம். இந்த M4 ஆல் ஃபயர் ஆர்ம்ஸில்
இந்த M4 இருக்குல்ல, இந்த M4 நான் வந்து ஹிட் எஃபெக்ட் போட்டால் எனக்கு வந்து கவுண்டர் ஃபினிஷ் ஓப்பன் ஆகாமல் ஓப்பன் ஆகாதா? கவுண்டர் ஃபினிஷ்க்கு எனக்கு இன்னும் ஜஸ்ட் ஒரு 16 பாயிண்ட்ஸ் தான் தேவை. லைக் இந்த இதுக்கு எலிமினேஷன் கவுண்டர் அதுக்கு ஜஸ்ட் 16 பாயிண்ட்ஸ் தான் தேவை. இப்போ நான் வந்து இந்த M4-ஐ லெவல் 5 போட்ட ஹிட் எஃபெக்ட் போட்டேன்னா அது வருமோ வராதா? அது மட்டும் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே விக்கி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 450 ருபீஸ் சூப்பர் சேட். நன்றி 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 விக்கி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விஷஸ். ஆயிடும், கண்டிப்பாக ஆயிடுமா? ஏன்னா அந்த கவுண்டர் ஃபினிஷ் மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் இந்த அக்கௌண்ட்டை மேண்டேட்ரி ஆக்குவேன். அது வந்து வாருக்கு, இன்னொன்று வந்து ரேங்க் புஷ்ஷுக்கு.